Hi, hello, welcome to Max class. In last class, we have seen up to onto functions. அதாவது onto function என்ன அப்படின்னா கோடொமைன் ஈக்குவல் டு ரேஞ்சாக இருந்துச்சுன்னா அது onto function அப்படின்னு சொல்லலாம். ஆர் அதர்வைஸ் f of a ஈக்குவல் டு b அப்படின்னு இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லலாம், onto function அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். இந்த பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால், function f of a to b is said to be bijective function if it is both 1 to 1 and on to. அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1ம் சாட்டிஸ்ஃபை ஆகணும், on toவும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது என்னன்னு சொல்லலாம், பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர் 1 to 1 அண்ட் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருமா, ஹரிசாண்டல் டெஸ்ட். லாஸ்ட் கிளாஸில் வெர்டிக்கல் டெஸ்ட் பார்த்தோம், இங்கே ஹரிசாண்டல் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. டு செக் வெதர் அ ஃபங்க்ஷன் இஸ் 1 to 1 ஆன் டு ஆர் நாட், 1 to 1 இல்லை ஆன் டுவா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக, இல்லை ரெண்டுமே இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் யூஸ் ஆகுது. இங்கேயும் வந்து ஒரு கர்வ் வந்து ஒரு லைனை வந்து மோர் தென் 1 பாயிண்டில் மீட் பண்ணுச்சுன்னா என்னன்னு சொல்லலாம், இட் இஸ் நாட் அ 1 to 1 அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 1 to 1க்கு ஒரே ஒரு பாயிண்ட், அதாவது டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஆஸ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் அப்படின்னு இருக்கணும். அதனால ஓகே, ஒரே ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணாதான் அது 1 to 1 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதை செக் பண்ணுறதுக்காக இங்கே ஹரிசாண்டல் டெஸ்ட் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஃபங்க்ஷன்ஸ். காம்போசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. என்னென்னா ஃபங்க்ஷன் எஃப் எக்ஸ் டு ஒய், டொமைன் எக்ஸ் அண்ட் கோடொமைன் ஒய். எஃப் ஃபங்க்ஷன் எக்ஸ் டு ஒய் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறாங்க. அனதர் ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் ஒய் டு இசட் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன். 2 ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. தென் த ஃபங்க்ஷன் ஹெச் gives x gives to z. அப்போ ஹெச்ன்ற அனதர் ஃபங்க்ஷன் எக்ஸ் டு இசட் அப்படின்றது டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ 3 ஃபங்க்ஷன்ஸை பற்றி பேசுகிறாங்க. அப்போ இதில் ஹெச் ஆஃப் எக்ஸுன்றது வேல்யூ என்னவா இருக்குன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் இஸ் கால்ட் காம்போசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. காம்போசிட் ஆஃப் எஃப், எஃப்ன்றது ஃபங்க்ஷன், ஜின்றது another function. It is denoted by G composite function of f அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ h of xன்றது என்னன்னு சொல்லலாம், G composite function of f. ஓகேவா? இந்த ஸ்மால் சர்க்கிள் மாதிரி இருக்க போகிறது தான் என்னது, காம்போசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஸ்மால் சர்க்கிளில். அப்போ ஜி காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப். அப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் இங்கெல்லாம் கொடுத்தாங்களா, அதுதான் இங்கே டயக்ராமாக கொடுத்துருக்கோம். ஃபங்க்ஷன் எஃப்ன்றது எக்ஸ் டு ஒய் ஏபிசின்னு நானாவே எலமெண்ட் கன்சிடர் பண்ணி இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு இங்கே டினோட் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஜின்ற ஃபங்க்ஷன் வந்து ஒய் டு இசட்ன்னு கொடுத்தாங்களா. நெக்ஸ்ட் ஹெச்ன்றது எக்ஸ் டு இசட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸ் ஒய் இசட்ன்னு 3 ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுலேருந்து எக்ஸ்லேருந்து ஒய் வந்து எஃப், ஒய்லேருந்து இசட் வந்து ஜி. நெக்ஸ்ட் எக்ஸ்லேருந்து இசட் ஃபர்ஸ்ட்லேருந்து தேர்ட் ஒன் ஸ்ட்ரெயிட்டாக போனால் அது என்னது, ஹெச்ன்றாங்க. ஓகேவா? அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து ஹெச். அந்த ஹெச் ஆஃப் எக்ஸ் தான் ஜி காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஷார்ட்டாக ஜி காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அல்ஜிப்ரா ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது என்னென்னா ப்ளஸ், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது தான் அல்ஜிப்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே அல்ஜிப்ரா ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு எஃப் அண்ட் ஜி ஃபங்க்ஷன் 2 ஃபங்க்ஷன்ஸ்க்கு பிட்வீன் உள்ளதை சொல்கிறாங்க. எஃப் ப்ளஸ் ஜி இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் டிஃபரன்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் பி மல்டிப்ளைல இருக்குது இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ். டிவைடில் இருக்குது எஃப் பை ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏன் டினாமினேட்டரில் 0 ஆனால் நாட் டிஃபைன்ட் வந்துடும், அதனால நாட் ஈக்குவல் டு 0. சி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், சி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், சின்றது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மைனஸ் எஃப் எக்ஸு, மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸு. ஓகேவா? -1ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் தானே, -1 அதனால அப்படி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் f of r to r is said to be odd function. ஒரு ஃபங்க்ஷனை எப்போ ஆட் ஃபங்க்ஷன் சொல்லலாம், எக்ஸுக்கு மைனஸ் கொடுங்க மைனஸே கிடைக்குது அப்படின்னா அது ஆட் ஃபங்க்ஷன்.
பாரு, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு. ஏன் இது எக்ஸுன்றது ஆட் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க பாருங்க. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸுக்கு நான் மைனஸ் கொடுக்குறேன். மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் கொடுத்தா மைனஸே வருது அப்படின்னா இது ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ ஒரு ஃபங்க்ஷனை எப்போ ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லலாம்? மைனஸ் கொடுத்தாலும் ப்ளஸ்ஸாக மாறணும். மாறிடுச்சுன்னா என்னது? ஈவன் ஃபங்க்ஷன். எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, நான் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் போட்டால் பவரில் ஈவன் நம்பர் இருக்கிறதுனால மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா? அதனால் என்னன்னு சொல்லலாம்? ஈவன் ஃபங்க்ஷன். இங்கே நம்பர் மட்டும்தான் இருக்குது, கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா தான் அதுவும் ஈவன் ஃபங்க்ஷனில் வரும். ஓகே. மாடுலஸில் நீ மைனஸ் கொடுத்தாலும் என்னவா மாறிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். அதனால அதுவும் அது ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். Next, exercise 1.3, question number 1, they given, suppose that 120 students are studying in 4 sections. ஒரு ஸ்கூலில் 120 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு செக்ஷனில் ஒரு ஸ்டாண்டர்டில் படிக்கிறாங்க. 4 செக்ஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. 11th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. A denote the set of student. ஏன்றது ஸ்டூடெண்ட்டை டினோட் பண்ணுது அப்படின்றாங்க. B denote the sections அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டிஃபைன் அ ரிலேஷன் ஃப்ரம் A to B ஆஸ் அ எக்ஸ் ரிலேட்டட் ஒய். எக்ஸையும் ஒய் எப்படி ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னா பாருங்கள், இஃப்னாவே கண்டிஷன். த ஸ்டூடெண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு த செக்ஷன் ஒய் அப்படின்னு கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. இஸ் கொஷின் பாருங்கள், இஸ் திஸ் ரிலேஷன் அ ஃபங்க்ஷன் ஆர் நாட்? இந்த ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்குறாங்க. வாட் கேன் யூ சே அபவுட் த இன்வெர்ஸ் ரிலேஷன்? அப்போ இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனாக இருந்தால் அப்போ இன்வெர்ஸ் ரிலேஷன் என்ன? எக்ஸ்பிளைன் யுவர் ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? த ரிலேஷன் டிஃபைன்டு ஃப்ரம் ஏ டு பி. என்ன ரிலேஷன் மேக் பண்ணாங்க? ஏ ரிலேட்டட் டு ஒய். என்னது? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஒய் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ்ன்ற ஸ்டூடெண்ட் ஒய்ன்ற செக்ஷனை பிலாங்கிங் டு த செக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. இஸ் எ ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷன் தான். பிகாஸ் எவ்ரி ஸ்டூடெண்ட் இன் ஏ தேர் கரஸ்பாண்ட் அ யூனிக் செக்ஷன் இன் பி. அதாவது என்னன்னா, ஏன்ற செக்ஷனில் இருக்க ஸ்டூடெண்ட் இப்போ 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இமேஜஸ் இருக்குது. அதாவது ஒரு செக்ஷன் நேம் இருக்குது. ஓகேவா? அதனால இது என்னன்னு சொல்லலாம்? ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், பட் the inverse function is not a function. அப்போ இன்வெர்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்களா, இந்த ரிலேஷன் வந்து கண்டிப்பாக ஃபங்க்ஷனு. பட் இன்வெர்ஸ் ரிலேஷன் இதனோட இன்வெர்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபங்க்ஷனே கிடையாது. ஏன்? ஃபார் எவ்ரி செக்ஷன் தேர் கரஸ்பாண்ட் மோர் தேன் ஒன் ஸ்டூடெண்ட். அப்போ டொமைனில் செக்ஷனை வச்சுட்டு கோடொமைனில் ஸ்டூடெண்ட்டை வச்சிங்கன்னா ஒரு செக்ஷனுக்கு பாருங்க, அப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு நிறைய இமேஜஸ் இருக்கும். அது ரூல் கிடையாது ஃபங்க்ஷனுக்கு. அதனால இன்வெர்ஸ் ரிலேஷன் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன்.